இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பகல்காமில் டெரரிஸ்ட் அட்டாக், இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருந்தது. பட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு போகிற ஏர் இந்தியா ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதறிடுச்சு. 242 பேசஞ்சர்ஸில் ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிட்டாரு. மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. ஸோ அதில் 168 பேர் இந்தியன், 68 பிரிட்டிஷ், 1 கனடியன், 7 போர்ச்சுகீஸ். ஸோ கேட்குறதுக்கே ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. என்ன நடந்தது, எப்படி ஃப்ளைட் வந்து வெடிச்சது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். அகமதாபாத்தில் 242 பேசஞ்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட் பண்ணிவிட்டு, பேசஞ்சர்ஸ் மட்டும் இல்லை 100 டன் எரிபொருளையும் சேர்த்து லோட் பண்ணிவிட்டு டேக் ஆஃப் ஆகுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டு ரெடி ஆகுது. இந்த ஃப்ளைட்டை கேப்டன் ஸ்மித் அண்ட் அவரோட அசிஸ்டண்ட் கிளைவ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் தான் வந்து ட்ரைவ் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர் தான். டேக் ஆஃப் ஆகுறதுக்கு அப்படியே ரன்வேல கொண்டு வராங்க அந்த ஃப்ளைட்டை. ஸோ நல்லபடியாக வந்து டேக் ஆஃப் ஆயிடுது. ஸோ ஒரு மெசேஜும் கொடுக்குறாரு பைலட்டு, நல்லபடியாக டேக் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மெசேஜ் மட்டும் கொடுக்குறாங்க. உள்ள பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க, நம்ம வந்து நல்லபடியாக லண்டன் போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் சொன்ன அந்த மெசேஜுக்கு அப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் ஃபுல்லாக கட் ஆகி அதுக்கடுத்த ஒரு 30 செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் இந்தியா, ஸோ அந்த ஏரோப்ளேன் வந்து பார்த்திங்கன்னா வெடித்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ் மேலே போய் விழுந்துருது. இந்த இன்சிடெண்ட்டில் ஒரே ஒருத்தர் மட்டும் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக கீழே குதிச்சிடுறாரு. அதுவும் பேராசூட்டு கூட கிடையாது, ஏதோ ஒரு கம்மியான டிஸ்டன்ஸ் அப்படின்னு அதிர்ஷ்டவசமாக அவர் மட்டும் தப்பிச்சிட்டாரு. ஸோ இதுதான் அங்கே நடந்த 30 செகண்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து இதுதான். பட் இந்த அதாவது ஒரே ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஏரோப்ளேன் வந்து போகும், அப்படியே மேலே போகும், டேக் ஆஃப் ஆகும், அதுக்கடுத்து கீழே இறங்கி வெடிச்சிடும். பட் இது என்ன மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்து நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு 3 ரீசன் சொல்கிறாங்க, நான் அதை அவங்கக்கிட்ட அப்படியே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த 100 டன் ஏற்றிட்டு போகிறாங்க தெரியுமா அந்த எரிபொருள். ஸோ அதனால் ஃபுல் லோடில் இருக்குது அப்படின்றனால இது வந்து வெடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேடு ஹிட்டு, அந்த பேட் வந்து அந்த இன்ஜினில் போயிடுச்சு அப்படின்னா அந்த டபுள் இன்ஜினும் வந்து ஃபெயிலியர் ஆகி ஸோ அது வெடிக்கிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு சைடு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேடு வந்து அந்த இன்ஜினில் போனான்னு இல்லை, அந்த ஒரு பறவை வந்து ஃப்ளைட்டில் மோதிச்சு அப்படின்னாலே அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடும். ஸோ அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வீடியோவில் பார்க்குறதுக்கு பெருசாக ஒன்றும் தெரியலை, அது ஜூம் பண்ணி பார்த்தாலும் தெரியாது, குட்டியாக தெரியும். பட் என்னவா இருக்கும் அப்படின்றது தெரியல. ஏன்னா இதே மாதிரியே ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல கிட்டத்தட்ட பாஸ்டில் எப்பயோ ஒரு நடந்திருக்கு, இந்த மாதிரி பறவை இது பண்ணி ஹிட் ஆகி ஸோ அது வெடித்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. அண்டு இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட்டில் இருக்கும் பார்த்தீங்களா ஃப்ளாப்புன்னு சொல்லிட்டு, ஸோ அதை விரிக்காதனால அது ஒரு பெரிய பிரச்சனை அந்த மாதிரியும் சொல்கிறாங்க. பட் என்ன ஏதுன்றது அந்த ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு போனால் பைலட்டுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம சொல்லலாம், அந்த வீடியோவை பார்த்துட்டு 4 பேர் 4 விதமாக சொல்லத்தான் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பேச்சுவார்த்தைகள் வந்து போய்கிட்டு இருக்கு. பட்டு என்ன நடந்தது அப்படின்றது இப்போ வரைக்கும் கரெக்டாக தெரியலை. இந்த ஒரு 3 ரீசனை தான் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பட்டு நிறைய இது வந்து நம்ம ஒரு இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். அந்த ராஜஸ்தான் டாக்டர் வந்து ஃபேமிலியோடு போய் அவங்களாம் இறந்து போயிட்டாங்க. அண்ட் இன்னும் நிறைய ஸோ அதான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அதிர்ஷ்டவசமாக அந்த 11A ஏதோ சம்திங் அந்த எமர்ஜென்சி சீட்டுக்கிட்ட வந்து கிடச்சிருக்கு. ஸோ அவர் வந்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி கரெக்டாக ஜம்ப் பண்ணி அவர் எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டார். அது ஒரு ரொம்ப ஒரு லக்கியான ஒரு விஷயந்தான். ஸோ அவரை பற்றி தான் இப்போ ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படின்னு யாருக்குமே தெரியலை, அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு வெடித்து அந்த ஒருத்தர் மட்டும் ரொம்ப ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பட் என்னன்னா நம்ம இப்போ ஃபாரின்லாம் போகிறோம் அப்படின்னா இந்த என்ன சொல்கிறது, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்லாம் சூஸ் பண்ணவே கூடாது. அந்த எங்கே போகிறீங்களோ அங்கே லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போ லண்டன் போகிறோம் அப்படின்னா அங்கே லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணுமே தவிர ஏர் இந்தியா அதெல்லாம், ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் அந்த பாப்புலரானது அந்த ஒன்று தான். ஸோ அதை தவிர வேறு எதையுமே நம்ம வந்து சூஸ் பண்ண முடியாது. சூர்ரை போட்டு படம் பார்த்துருப்பீங்களா, ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா வர விட மாட்டாங்க.
அது வந்து தெரியாது, நிறைய அரசியல் அது அதை பற்றிலாம் அவங்க பேச வேணாம். பட் அந்த இதுதான். ஏன்னா மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. என்கிட்ட கேட்டால் நம்ம இந்தியாவுக்குள்ளே போகிறோன்னா அந்த ஒன்றை சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. மற்றபடி அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸை தான் நம்ம சூஸ் பண்ணோம் லோ காஸ்ட். ஸோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ ஏர் இந்தியாவுக்கும் அப்படியே மார்க்கெட் வந்து டவுன் ஆகிரும். ஏன்னா இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறையா கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளைட்டில் வந்து ஏசி ஒர்க் ஆகலை, இது வேலை செய்யலை, இது இப்படி பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்டு. ஸோ அவ்வளோதான், இதோட இது வந்து டோட்டலாக குறைஞ்சிரும். எனக்கு அந்த படம் தான் ஞாபகம் வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏர்லைன்ஸ் இருக்கும், அந்த சின்ன சின்ன ஏர்லைன்ஸ் எல்லாம் வரவே விட மாட்டானுங்க. ஸோ அந்த கதை தான் இங்கேயும். இது குட்டி இன்ஃபர்மேஷனாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys. Bye bye.